ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயப்பா மேல நீங்க அன்பு வச்சா அவர் உங்களுக்கு இருமடங்கு அன்பை கொடுக்குறாரு. சாயப்பா மேல அன்பை வைக்கிறவங்களுக்கு ஆசைகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். ஆசையே இல்லாம நீங்க இருப்பீங்க. ஆசையால பிறக்கக்கூடிய துன்பம் உங்களுக்கு இருக்காது. கடவுள் மேல அன்பா இருக்கிறவங்களோட வாழ்க்கை வேற லெவல்ல இருக்குங்க. ஆனால் அந்த அன்பை எப்படி பெறணுன்றதுக்கு 2 முக்கியமான உதாரணத்தை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இது மாற வேண்டிய நேரம். ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றப்போவது உறுதியளிக்கப்படுகிறது சாயப்பாவினால். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசைகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே துன்பமும் பிறக்குதுன்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. சில விஷயங்களை செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் என்னைக்கோ நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும். அளவற்ற மகிழ்ச்சியோட நீங்கள் இருப்பது உறுதி. இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உங்கள் மனசில் நிறுத்தி உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி நீங்கள் அமைச்சிங்கன்னா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு நொடி பொழுதும் சாயப்பாவோட தயவால தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நொடியும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்படி தெரியலையே. ஏன்னா ஒரு நொடி பொழுதும் நான் கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. கடவுளுக்கு என்னைக்குமே நம்ம மேலே ஒரு தனி பிரியம் இருக்குங்க. ஒரு குழந்தைகளையும் அவர் பார்த்துக்கக்கூடிய விதம் இருக்கு. அது ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு அதிகபட்சமாக 10 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? ரோட்டில் நடக்க தெரியுமா? மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி பழக தெரியுமா? எத்தனையோ விஷயங்கள் நடக்குது இங்கே. ஆனால் எல்லாத்தையும் நாம் பாதுகாப்போட அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் இருக்கிறதால தான் அந்த குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்காங்க. நாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலோ இல்லை நாம் அங்கே இல்லை அப்படின்னு இருந்தாலோ குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். ஒரு பெரிய ஹைவே ரோடு, ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைய நீங்கள் நடக்க விட்டுருவீங்களா? இந்த குழந்தை என்ன பண்ணும்? வேகமாக அந்த ரோட்டுக்குள்ளே போகும். எத்தனையோ பஸ்ஸு, லாரி, பைக்கு, காரு நினச்சி பார்க்கறதுக்கே பயமாக இருக்குல்ல.
அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதால தான் குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்காங்க. நாம் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா குழந்தைங்க கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டில் போவாங்க, ஓடுவாங்க, நடப்பாங்க, விளையாடுவாங்க. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போது அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா இவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. அது வளர 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 தான் தெரியும். அப்போது அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது இல்லையா, அப்போ தான் தெரியும் அம்மாவோட கஷ்டம். நம்ம அம்மா எப்படிலாம் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க, எப்படிலாம் நம்மளை கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க, நம்ம கூட்டத்தில் தொலையாமல் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க, கெட்டவங்க நம்மக்கிட்ட வராத அளவுக்கு எவ்வளோ எச்சரிக்கையோடு போராடினாங்க. நாம் குழந்தையாக இருக்கும்போது தெரியாது, நமக்கு குழந்தை இருக்கும்போது தான் அந்த உணர்வு தெரியும். அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்போ ஒரு ஒரு நொடியும் அவருடைய தயவில் நம்ம இருக்கிறோன்றத இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறதால உங்களுக்கு அது நல்லாவே புரியும்னு நான் நம்புகிறேன். கடவுளுடைய குணம் இருக்கு, அந்த குணம் எந்த மனுஷனாலையும் அதை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஏன் அதை பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட குணம் கடவுளோட குணம். எத்தனை இடத்துல நம்மளை மன்னிக்கிறார் தெரியுமா? நீங்கள் கடவுள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க, ஆனால் தவறுகளும் கூட செய்கிறீங்க. சரி, இவங்க இவ்வளோ தவறுகள் செய்கிறாங்க, அதனால் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நினைக்கல. அப்படி அந்த தண்டனை அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்டனையை நமக்கு ஒரு ஒரு நொடியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாவங்களை நாம் செஞ்சோம், அத்தனை பாவங்களை நாம் செஞ்சுருக்கோம். பாவங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்ய போகிறோம், அப்படி கூட வச்சுக்கலாம். அப்போ கடவுள் உங்களை மன்னிக்கிறவர் தானே. அப்போ கடவுளை பற்றி நாம் என்னைக்காவது நன்றியை செலுத்தியிருக்கோமா? மனப்பூர்வமா? இப்போ இந்த பதிவில் சொல்லும்போது நீங்கள் நன்றிகள் சொல்கிறீங்க. எத்தனை நாள் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? எத்தனை தடவை நீங்கள் பிரார்த்தனையில் இருக்கும்போது கடவுளுக்கு நன்றிகள் சொல்லியிருக்கீங்க? அப்போ கடவுள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதால தான் நாம் இன்றைக்கி இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட குற்றங்களை அவர் மன்னிக்கிறதால தான் நமக்கு இப்போயாவது கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டாக இருக்கும். மன்னிக்கலைன்னா இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுவோம். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா இது மிக மிக முக்கியமான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள். அப்போ கடவுள் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு வரும். கடவுள் மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் வரும். இந்த ரெண்டு விஷயத்தை நான் சொன்னதால். ஆனால் கடவுள் மேலே அன்பும் பாசமும் வரும்போது இன்னும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்க, அதனால் பாவமே வராது, அதனால் நல்லது மட்டும்தான் நடக்கும். இது மாதிரி ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தப்பு செய்ய மாட்டீங்க, அதனால் பாவம் பெருகாது, அதனால் நல்லது நடக்கும். எப்படி? ஏன் கடவுள் மேலே அவ்வளோ அன்பு உங்களுக்கு வருதுன்னா, இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே மறக்காமல் மனசில் வச்சா. எந்த விஷயங்கள்? பாதுகாப்பு கொடுப்பதும் அவரே, மன்னிக்கிறவரும் அவரே. இந்த ரெண்டு விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில். இந்த ரெண்டு விஷயத்துக்கு நான் உதாரணத்தை சொல்லிட்டேன். இந்த உதாரணத்தை இப்போயாவது மனசுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக வைங்களேன்.
அப்போ அதை ஆழமாக வைக்கும்போது தான் கடவுள் மேலே அன்பு பெருகும். கடவுள் மேலே அன்பு பெருகும்போது கடவுளும் திருப்பி அந்த அன்பை உங்களுக்கு செலுத்துவார். அதாவது ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த மனுஷன் மேலே நம்ம அன்பு வச்சாதான் அந்த மனுஷன் நம்ம மேலே அன்பு செலுத்துவான். நாம் ஒரு மனுஷனை வெறுத்தா அவனும் நம்மளை வெறுப்பான். நாம் சிரித்தா அவன் சிரிப்பான். நாம் முகத்தை சுழிச்சா அவன் முகத்தை சுழிப்பான். நாம் திட்டுனா அவன் திட்டுவான். ஸோ இது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது இல்லை? அதே போல தான் கடவுள் மேலே அன்பு வச்சா கடவுள் உங்கள் மேலே அன்பு வைப்பார். கடவுள் மேலே நீங்கள் அன்பு வைக்கலைனாலும் கடவுள் உங்கள் மேலே அன்பு வைப்பார். அப்போ மனுஷன் என்ன கொடுக்குறோன்னு அதை திருப்பி கொடுப்பான். ஆனால் கடவுள் நீங்கள் எதை கொடுக்கலனாலும் உங்கள் மேலே அன்பாக இருப்பார். ஆனால் அவர் கொடுக்குற அன்பை நீங்கள் அவருக்கு கொடுத்தா 2 மடங்கு உங்களுக்கு அன்பு கிடைக்கும். அந்த 2 மடங்கு அன்பில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காலத்தையும் நிம்மதியான காலத்தையும் ஒரு கிஃப்டாக உங்களுக்கு கொடுப்பார். ஒரு கிஃப்ட்டு. இப்போ ஏன் நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறோம்? இப்போது ரன்னிங் ரேஸ்லலாம் கலந்துக்கிறோம். ஏதாவது ஒரு எவர் சில்வர் தட்டு இல்லை ஏதாவது ஒரு கப் அண்ட் சாசர் இல்லை இது மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று. ஏன் அதை நம்ம கடையில் கொடுத்தா வாங்க முடியாதா என்ன? வாங்கலாம்ல. ஒரு எவர் சில்வர் தட்டு எவ்வளோ? ஒரு அதிகபட்சமாக ஒரு 100 ரூபா 150 ரூபா. ஆனால் அதே நமக்கு கிஃப்டாக கிடைச்சா இப்போது வெறும் 150 ரூபான்னு சொல்ல முடியுமா? இல்லை அந்த சில்வர் அந்த எவர் சில்வர் தட்டை நாம் ஷோகேஸில் வைப்போமா? சொல்லுங்கள். அப்போ எத்தனையோ எவர் சில்வர் தட்டு எங்கே இருக்குது? சமையல் அறையில் இருக்குது. ஆனால் அதே எவர் சில்வர் தட்டு தான். ஆனால் அந்த எவர் சில்வர் தட்டு எங்கே இருக்குது? வீட்டு ஹாலில் இருக்குது. ஓகே, 2த்துக்கும் ஒரே குவாலிட்டி தான். இது கிச்சனில் இருக்கக்கூடிய எவர் சில்வர் தட்டுக்கும் ஒரே குவாலிட்டி, ஒரே ரேட்டு தான். வெளியில் ஹாலில் செல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த எவர் சில்வர் தட்டுக்கும் ஒரே குவாலிட்டி தான், ஒரே ரேட்டு தான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அது கிஃப்ட்டு, ரைட்டா? அது கிஃப்ட்டு. கிஃப்ட்டுக்காக வந்ததால் அது ஒஸ்தி. ஆனால் சமையல் ரூமில் இருக்கிறது சாதாரண பாத்திரம். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் சின்ன வயசில் இது மாதிரி வாங்கியிருக்கீங்க? இப்போ கூட விஷ்ணு 4-5 டப்பாலாம் வச்சுருக்காரு. இப்போ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னா, இல்லை நான் ஓட்ட பந்தயத்தில் வாங்கினது. இல்லைப்பா இப்போ தண்ணி குடிச்சிட்டு திருப்பி கொடுத்துட்றேன் கொடு அப்படின்னா, நோ, தண்ணியை குடிக்கிறனாலும் பரவாயில்ல, நான் இந்த கப்பை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது நம்ம உழைச்சி ஒரு பெஸ்ட்டாக ஒரு ப்ரைஸை வாங்கினதுக்கு உண்டான ஒரு அன்பளிப்பு, ஒரு ப்ரைஸ் அது. அதே போல் கடவுள் நீங்கள் அன்பு கொடுக்கலனாலும் அன்பை கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் அன்பை கொடுக்கும்போது அவர் பூரிப்பாக உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட்டு எந்த ஒரு லிமிட்டே கிடையாது, அது அன்லிமிட்டது. அந்த கிஃப்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமோ ஒரு நல்ல எதிர்காலமோ ஒரு சிறப்பான வாழ்க்கையும் அது உங்களுக்கு 100க்கு 100 கிடைக்குது. ரைட்டா? எவ்வளோ? 100க்கு 100 கிடைக்குது. அப்போ கடவுள் மேலே அன்பு நம்ம வைக்கணும்னா சும்மா வச்சிட முடியாது, சும்மா வச்சிடலாம் முடியாது. அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க கடவுள் மேலே அன்பு வைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கஷ்டத்தை தீர்த்து வையே அதுக்கப்புறமா அன்பு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அன்பு வைக்கிறாங்க.
சில பேர் நல்லது நடந்ததுக்கு அப்புறம் அன்பு வைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்கும்போதோ, கஷ்டங்கள் இருக்கும்போதோ, துயரங்கள் இருக்கும்போதோ, இழப்புகள் இருக்கும்போதோ அவர் மேலே பக்தி வைக்கிறாங்க. ஆனால் அன்பு வைக்கல. பக்தி வேற, அன்பு வேற. ஆனால் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, என்னோட இழப்பீடு காலம்னு ஒன்று காலம் இருந்துச்சு இல்லையா, அந்த காலத்துலேயும் சரி, துன்பப்பட்ட காலத்துலேயும் சரி, அவமானம் அடைஞ்ச காலத்துலேயும் சரி, நான் கடவுள் மேலே அன்பு வச்சேன். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பூரிப்பாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு இடத்துல கடவுள் நம்மளை வச்சுருக்காரு, எப்படிப்பட்ட எண்ணத்தை நம்ம இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது இப்போ கூட எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் துன்பப்படும் போது யாருமே கடவுள் மேலே அன்பு வைக்கல. மறுபடியும் சொல்கிறேன், பக்தி வேறு, அன்பு வேறு. நீங்கள் கடவுள்கிட்ட வந்து துன்பப்பட்ட காலத்தில் எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு சொல்லி கேட்காம அன்பை மட்டும் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் அன்பு. ஆனால் இது எல்லாராலையும் இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, அப்போ உங்களுக்கு அவர் மேலே அன்பு இருக்குது, சந்தோஷம், நல்லது நடக்குது, ரைட், ஏன் நடக்குதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆனால் கஷ்டப்படுற காலத்தில் உங்களோட பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் தீராத பிரச்சனைகளாக இருக்குது, முடிவு தெரியாமல் இருக்குது, அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியல, அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க பக்தி வைக்கிறீங்க, பக்தியோடு சேர்ந்து அன்பையும் வைங்க. பக்திக்கு முன்னாடி அன்பு வைங்க. மொத்தமாக கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் 100%னா அதில் 60% அன்பு இருக்கட்டும், 40% பக்தி இருக்கட்டும். அப்போ இந்த அன்பு ஏன் வரணும் அப்படின்னா, அதுக்கு தான் நான் அந்த எடுத்த உடனே அந்த சொன்னது, அந்த குழந்தைங்க கதையும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு எவ்வளோ பெரிய தண்டனைகள் இருக்குதுன்னு அந்த இதையே சொன்னேன். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மனசில் சிறப்பாக வச்சுருந்தோன்னா அன்பு ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு சாரம் கேட்டாங்க, அன்பு வைங்க அன்பு வைங்க, என்னங்க அன்பு வைக்கணும்? கரெக்டான கேள்வி. அந்த அன்புன்றதுக்கு உண்டான விஷயங்கள் இதுதான். நம்ம அப்பா அம்மா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம். அப்போ அவங்க வந்து ஒரு காலத்தில் வயதாகினதுக்கப்புறம் அவங்க நமக்கு உதவி செய்யலைனாலும் அப்பா மேலே வைக்கிற அன்பு, அம்மா மேலே வைக்கிற அன்பு, அதை ஈடு செய்யவே முடியாது தானே. ஈடு செய்ய முடியுமா யாராவது? ஈடு செய்யவே முடியாது. வேறு எந்த உறவுகள் வேணாலும் வருவாங்க போவாங்க, ஆனால் அப்பா அம்மா அந்த ஒரு மனுஷனுக்கு அதை தாண்டி எதுவுமே இல்லை. அப்போது அந்த பாசம் நம்ம சாயப்பா கிட்ட கிடைக்குதுன்னும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு அவருடைய மனதில் தொடும். அவர் மனதில் தொட்ட அந்த அன்பு திருப்பி நமக்கு 2 மடங்காக வரும். இந்த விஷயம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் அவர் வச்ச சோதனையில் முதல் ஆளாக வந்து நிற்பீங்க. அப்போது என்ன ரகசியன்றதை சொல்லியாச்சு. கடவுள் உங்கள் மேலே அன்பு வச்சா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ கடவுள் உங்கள் மேலே ஏன் அன்பு, நீங்கள் ஏன் கடவுள் மேலே அன்பு வைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் இந்த பதிவில் சொல்லியாச்சு. இப்போது இதை நீங்கள் ஆழமாக யோசித்து அதற்கு உரிய வழியை உங்கள் மனதை தயார் பண்ணி, உங்கள் திடத்தை தயார் பண்ணி, வாழ்க்கையில் நாளை முதல் ஒரு சிறப்பான இடத்துக்கு உங்கள் மனதை அழைத்து கொண்டு செல்லுங்கள். இந்த ஒரு புரிதல் நீங்கள் வணங்குற தெய்வத்து மேலே என்னைக்குமே வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் மாணிக்க வாசகர் கடவுள் மேலே அவ்வளோ அன்பு,
அவ்வளோ அன்பு. கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்க நெருங்க உங்கள் ஆசைகள் எல்லாமே காணாமல் போகும். எத்தனையோ ஆசைகள் உங்கள் மனசில் வந்து நிற்கும் கடவுளை வணங்குறதுக்கு முன்னாடி. அதாவது உருப்படியாக கடவுளை வணங்குவதற்கு முன்னாடி, புரிஞ்சு கடவுளை வணங்குவதற்கு முன்னாடி. ஏன்னா எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க. கற்பூரம் ஏற்றி மாலை வாங்கி போட்டால் பக்தி ஆகிடுமா? இல்லை கடவுள் அதை தான் கேட்குறாரா? அதை கேட்கலையே. நாம் நினைக்கிறோம் அவர் கேட்குறாருன்னு. நீங்கள் நினைக்கிறதால அவர் கேட்க போகிறது இல்லை. ஆனால் அவர் கேட்குறது நீங்கள் அவர் மேலே வைக்கக்கூடிய அன்பு. அப்போ அவர் மேலே அந்த அன்பு வைக்க வைக்க என்ன ஆகுது? ஆசைகள் குறையுது. ஒரு மனுஷனுக்கு ஆசை குறைஞ்சிடுச்சுன்னா துன்பம் குறையுதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு துன்பம் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எது மேலே உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்குதோ அது மேலே தான் உங்களுக்கு துன்பமும் வந்து சேரும். இது 100க்கு 100 உண்மை. நீங்கள் வைக்கக்கூடிய ஆசையை பொறுத்து தான் அந்த துன்பம். அது ஆள் மேலேயோ, பொருள் மேலேயோ, வேலை மேலேயோ, பதவி மேலேயோ, எது மேலே வேணாலும் இருக்கட்டும். அப்போ கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க ஆசைகள் குறையுது, துன்பங்கள் குறையுது. துன்பங்கள் குறைஞ்சிச்சா இன்பங்கள் பெருகுது. ஒன்று குறைஞ்சா ஒன்று அதிகரிக்கும், ஒன்று குறைஞ்சா ஒன்று அதிகரிக்காமல் இல்லை. ஒன்று குறையுதுன்னா, ஒரு நல்லது குறையுதுன்னா கெட்டது அதிகரிக்குது, கெட்டது அதிகரிக்கிறதுனா நல்லது குறையுது. இப்போ நமக்கு நல்லது குறையுதா இல்லை கெட்டது அதிகரிக்குதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு சொல்லுங்கள். இன்னைக்கு பொதுவாக இந்த உலகத்தில் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா? நீங்கள் ரொம்ப இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு உங்கள் மனசில் பட்டதை சட்டுன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். என்னுடைய கணக்கின்படி இந்த உலகத்தில் கெட்டது அதிகமாக நடக்குது. ஒரு சின்ன விஷயத்த சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த காலத்தில் ஊருக்கு ஒரு இடத்துல சாராய கடை இருந்தது. இன்றைக்கி ஒரு ஊருக்கு இத்தனை இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லுது. அப்போது ஒரு மனுஷன் சரக்கு அடித்தா, ட்ரிங்க் பண்ணால் அவனுக்கு நல்லதா அவனுக்கு கெட்டது? ஆனால் இன்றைக்கி பப்ளிக்காக கிடைக்குதா இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயம் போதுமா இல்லையா கெட்டது நடக்குதுன்றதுக்காக? அவ்வளோதான். அப்போ அது ஒன்று தானா அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி பல கெட்ட விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த உலகம் நல்லதை நோக்கி போகலை, கெட்டதை நோக்கி போகுது. அப்போ கெட்டது அதிகரிக்குது, நல்லது குறையுது. இப்போ நல்லது அதிகரித்தா கெட்டது குறையும். ஆனால் கெட்டது அதிகரிக்கிறதால நல்லது குறையுது. அப்போ உங்களுடைய லைஃப்லையும் எது குறையுது எது அதிகரிக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ பாவங்கள் எங்கே குறையுது? ஆசைகள் குறையிறதால. ஆசைகள் ஏன் குறையுது? கடவுள் மேலே அன்பு வைக்கிறதால. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில்? எனக்கா சந்தோஷம் இருக்கணுமா, நிம்மதி இருக்கணுமா? சந்தோஷத்துக்காக ஆசைப்படுங்க, நிம்மதிக்காக ஆசைப்படுங்க. அப்போ ஆசைப்படணுன்னா, இது கிடைக்கணுன்னா ஆசைப்படுறத குறைங்க. ஆசைப்படுறது கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனால் கூடவே வால் மாதிரி ஒன்று முளைச்சி வந்துடும், துன்பமும் வந்துடும். இப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை எக்ஸலண்ட். அதை சான்ஸே கிடையாதுங்க. இந்த நிமிஷம் கூட நம்மால் எதையுமே செய்ய முடியும். அப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருந்தால், எக்ஸ்பெக்டேஷன் இருந்துடுச்சுன்னா எதையுமே உருப்படியாக செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்போம், நான் இதை செய்கிறதால அது நடக்குமா, நடக்கலைன்னா நான் ஏன் செய்யணும்? இப்போ நீங்கள் இதை செஞ்சிருந்தா
உன் வாழ்க்கை வேறு இடத்துக்கு போயிருக்கும். நீ என்ன பண்ண, உனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை ஒரு இடத்துல வச்சுட்ட. அது நடந்தால் தான் இது நடக்கணும்னு நீ முடிவு பண்ண. நீ முடிவு பண்ணதால மட்டும் அது ஜெயிச்சிட முடியாது, கடவுள் முடிவு பண்ணணும். அப்போது உனக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீ எதிர்பார்க்காம உன்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சால் உன் வாழ்க்கை க்ரோத் ஆகும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் சொல்கிறேன். நான் என்னுடைய வியாபாரத்தில் கவனம் வச்சேன் 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது 2015 வச்சுக்கலாமே. ஆனால் அப்போ சாயப்பா ஆன்மீகம், சாயப்பா பற்றியான வார்த்தைகள், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வருது. இதுக்கும் நம்ம பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் இல்லையேன்னு அப்போ நான் நினச்சிருந்தேன்னா எனக்கு இது கிடைக்காமலே போயிருக்கும். அப்போ நான் எதையும் எதிர்பார்க்கல, என்ன இருக்குதோ அது எனக்கு தேவையானது தான் அப்படின்னு மட்டும்தான் நான் முடிவு பண்ணேன். அப்போது அதை முடிவு பண்ணதால் இன்றைக்கி என்னாச்சு, ஆன்மீகம் என்னோட முதல் கண்ணு, வியாபாரம் என்னோட 2வது கண். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், 2மே ஒரே கண்ணுன்னு சொல்லியிருப்பேன். சொன்னனா இல்லையா? நான் சொன்னதை ஒத்துக்கக்கூடியவன், அதனால் கண்டிப்பாக சொன்னேன். என்ன சொன்னேன்னா 2மே ஒன்று, ஒரு கண் வியாபாரம்னா இன்னொரு கண் ஆன்மீகம். ஆன்மீகம்னா சாயப்பா சம்மந்தப்பட்டது. ஆனால் இப்போ என்னோடய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, முதல்ல அன்பே சாய், 2வது வியாபாரம். ஒரு மனசில் மாற்றத்தை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வியாபாரம் 2வது, முதல் அன்பே சாய். அன்பே சாய்ன்றது மீன்ஸ் ஆன்மீகம், சாயப்பா இந்த சம்மந்தப்பட்ட சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஈக்குவலாக இருந்ததில்ல, இப்போ இது ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. ஏன் வந்தது, எதுக்கு வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணல, மனசில் தோணுது, நீ செய். இதில் என்ன சாதிச்சிட முடியும், வியாபாரத்தில் தான் சாதிக்க முடியும், வியாபாரத்தில் தான் லாபம் பார்க்க முடியும், வியாபாரத்தில் வருமானத்தை கொடுக்க முடியும். ஆன்மீகத்தில் கொடுக்க முடியுமா? ஆன்மீகத்தில் பல பேர் கொடுப்பாங்க, ஆனால் நாம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அது ஆன்மீகம் இல்லை. ஸோ மற்றவங்களை குறை சொல்கிறதுக்காக நம்ம வரல, ஆனால் நாம் எப்படி இருக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணுறாரோ நாம் அப்படி இருக்கணும். அதில் இருந்து மாறாமல் பார்த்துக்க வேண்டிய பாதுகாப்பை நாம் கொடுக்கணும், நம்ம மனசுக்கும் நம்ம புத்திக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னா, கடவுளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கேயோ எழுது. ஏதோ ஒன்று சொல்லு, ஏதோ ஒன்று செயலு, சொல்லும் செயல் எண்ணங்கள் எல்லாமே 3 ஒன்றா சேர்ந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு போகுது. அப்போ எதிர்பார்ப்பு இல்லை, ஆசைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, பாவங்கள் இல்லை. இதுக்கு மேலே என்ன ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை வேணும்? ஸோ நீங்கள் 1000 கோடி சம்பாதிச்சு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற 40,000மோ இல்லை 10,000மோ 20,000மோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே. என்றைக்கும் அதை யோசிச்சுக்கோங்க. கோடி ரூபாய் சம்பாதிச்சு துன்பப்பட்டு வாழ்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சம்பாதிச்சு சந்தோஷமாக காலத்தை கழிக்கலாமே. எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் தெரியுமா? உங்களுக்கு துன்பம் மட்டும் வந்துடுச்சு, உங்கள் மனசு ஃபுல்லாக அட்டாக் ஆகிடுச்சுன்னா அதில் இருந்து நீங்கள் மீளவே முடியாது. நல்லா உறுதியாக மனசில் வச்சுக்கோங்க. அதில் இருந்து எப்பயோ எங்கேயோ எழுந்திருக்கவே முடியாது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை நீங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கணும் தயவு செய்து. ஸோ எதெல்லாம் நம்ம இன்பம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் துன்பமும் தரும். எதெல்லாம் துன்பம்னு நினைக்கிறோமோ அது இன்பமும் தரும். ஆக இதுதான் அப்படின்னு நாம முடிவு பண்ணக்கூடாது. எது வருதோ அதை திறமையாக செய்.
கடவுள் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ அதை ஏன் தள்ளி வைக்கிற? உனக்கு பிடிச்சதை தான் கொடுக்கணுன்னா, கடவுளுக்கு இதுக்கு விருப்பம் இல்லைன்னா, கடைசி வரைக்கும் உனக்கு வராமல் போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்போ காலத்தையும் நேரத்தையும் மனசையும் வீணாக்கி ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்தை செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுப காரியங்களும் தடையின்றி நடக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா